சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில் சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. யாராவது நடத்தியிருக்காங்களா? நடத்தியிருந்தாங்கன்னா கால் பண்ணி பேசுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை. இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும், எல்லாம் சரியாயிரும். அப்படி யாருக்கா சரியாயிருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க. மாத்திரை மட்டும் போட்டதுனால இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால சுகர் மாத்திரை யாராவது நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை பிபி மாத்திரை யாராவது நடத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க. ஒரு கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இது ரொம்ப ஃபேமஸ். இப்போ முக்கரட்டை கீரை, வேற என்னது, சிறு குறிஞ்சான் பொடி ரொம்ப ஃபேமஸ் இப்போ, அப்படி தானே? வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, இப்போ மாங்காயிலையும் பயங்கர ஃபேமஸ். கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டது சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், முக்கரட்டை கீரை, நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், பிசிஓடி, இது எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான், பேலன்ஸ் டயட். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணாமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த நோயும் என்னைக்கும் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதனால் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரையில் கஷ்டப்படக்கூடிய யாராவது ஒரு ஆளுக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி சொற்கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.